ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்திலிருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கூலி பவர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு சாங் நினைக்கிறேன், அது ஃபுல் சாங் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி அதனால் ரிலீஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி அதனால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோன்றது பயங்கரமாக இருந்துச்சு அண்ட் சாங்குன்றது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாக லிரிக்ஸ் வர ஒரு சாங். ஸோ இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்குடு இப்போ எப்படி ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அது மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாங்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அரங்கம் சதுரட்டம் கூலி பவர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து லிரிக்ஸ்லாம் மாசா இருந்துச்சு. ஸோ யார் லிரிக்ஸ் எழுதியிருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ வேற லெவல் ட்ரெண்டிங் வந்து யூடியூப்லையும் போயிட்டு இருக்கு அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்கிம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோவில் ஏற்கனவே கூலி 100 days to go அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சின்ன வீடியோ கிளிப். ஸோ அந்த கிளிப்ல இருக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்து ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா ஒரு சில கட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சில கட்ஸ்லையும் நிறைய ஹிடன் டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் கூட சேர்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லா ரசிகர்களுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கத்தியை வச்சுட்டு இந்த ஒரு ஃப்ரேம் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் வந்து பன்னிக்கறி இருக்கு. ஸோ கறிக்கு முன்னாடியே நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கத்தி, அதாவது ரோலெக்ஸ் கத்தியை வச்சுக்கிட்டு 2 கத்தியை கையில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தார்பாய், அது பாயானு தெரியல. ஸோ அது வந்து கட் பண்ணி இருக்கு. ஸோ அதை வந்து விரிச்சுக்கிட்டு மாசா வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கறி வெட்டிட்டு இருக்காரு, என்ன கறி கடை பாயா இருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட். ஸோ சும்மா தான் சொன்னேன். ஸோ 10 கிலோ கறி கொடுங்க பாய் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி எல்லாம் குட் பேட் அகிலிலே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு எதனா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாஸ்ல. அண்ட் இதே மாதிரி ஃப்ரேம், இதே மாதிரி ஒரு சீனா அப்படியே வந்து மாஸ்டர் படத்தில் பார்க்கலாம். ஸோ எஸ், மாஸ்டர் படத்தில் பவானியை தேடி நம்ம ஜேடி அவர்கள் விஜய் போகும்போது இந்த ஒரு தார்பாய் ஒதுக்கி விட்டு அப்படி மாசான என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி பின்னாடி வந்து கறி இருக்கும். ஸோ பன்னிக்கறி தான், அதுவும் நிறைய இருக்கும் அது. ஸோ பின்னாடி ஃப்ரேம்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கும்போது ஃப்ரேம்ல வந்து பின்னாடி நல்லா இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாக்டா அந்த கறியை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் குத்தி வேற காமிச்சிருப்பாரு. ஸோ அவரோட கையில எந்த அளவுக்கு பலம் இருக்கு அப்படின்ற மாதிரி குத்தி வேற காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த படத்துல இதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்சியூல வருது. ஸோ ரோலெக்ஸோட கத்தியே நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்சியூல வருது. ஸோ அதுவும் எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல, நான் ரஜினி சாருக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன கதை வேற, ஸோ ஆனால் அவர் ஓகே பண்ண கதை வேற. ஸோ நான் சொன்ன கதை அவர் ஓகே பண்ணல. ஸோ வேற ஒரு கதை தான் நான் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் கூலி அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால ஃபர்ஸ்ட் சொன்ன கதை வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூ கிடையாது, ரெண்டாவதா சொன்ன கதை வந்து எல்சியூ படம் எல்சியூல வருது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு எனக்கு கேட்டீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் கிடைச்சாதான் நம்ம எல்சியூனே கன்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாக்டாக ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணிட முடியாது, எல்சியூ தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம லோகேஷ் அவர்களுக்குன்னு ஒரு சில ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ அந்த நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் செட், கார் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்றது, இந்த படத்துல பிரியாணி சீன்ஸ் வைக்கிறது, பேக் ஷாட் நிறைய வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம லோகேஷுக்குன்னு ஒரு சில தனியா ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல இந்த ரோலெக்ஸ் கத்திய ஒரு ஸ்டைலுக்காக அவருடைய ஒரு இம்பாக்டுக்காக கொடுத்துருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் இது எல்சியூலாம் வராது. அண்ட் அந்த பன்னிக்கறி, இந்த ஸ்கிரீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்டுக்கு அப்படின்றனால இதில் வந்து கொண்டு வந்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி இது எல்சியூ இந்த மாதிரிலாம் வந்துன்னா இன்னும் டீட்டெயிலாக நமக்கு வேற ஏதாவது கிளிம்ஸோ இல்லை ட்ரைலரோ டீசரோ வந்தால் தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போவே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த படம் வந்து கோல்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ கோல்டு இல்லாமல் கொக்கைனை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த படம் வந்து எல்சியூல வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் மொத்தமாக சேஞ்ச் பண்ணி வந்து கோல்டு நோக்கி போறதுனால ஒரு கன்ஃபியூஸாக தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃப்ரேம்ன்றது வெறித்தனமா இருந்துச்சு. ஸோ ரஜினி அவர்கள் அந்த ரோலெக்ஸ் கத்தி வச்சு நிற்கும் போது வேற லெவல் சம்பவம் தான். ஸோ கண்டிப்பா தியேட்டர்லாம் அந்த சீன் வெறித்தனமா இருக்க போது. ஸோ ரோலெக்ஸ் கத்தியை வச்சு கறி வெட்டிட்டு இருக்காரு நம்ம தேவா அவர்கள். ஸோ வேற லெவல் தான். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்கள் இன்னொரு ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்சை வந்து கையில பிடிச்சிட்டு முட்டி போட்டு வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஸோ இந்த ஒரு ஷாட் ஸோ வேற லெவல் தான் சொன்னோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கிளிம்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ வாட்சை வச்சு தான் வந்து அடிச்சு தூள் கிளப்புவாரு. ஸோ இப்போ இதே மாதிரி அந்த ஒரு வாட்சை வச்சு இன்னொரு ஃபைட் சீன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அந்த டைட்டில் டீசர்ல காமிச்சது அப்படியே இதில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்சை வச்சு வேற லெவல் சண்டை போட்டிருப்பாரு. ஸோ கண்டிப்பா ஒரு தாறுமாறு சம்பவமாக தான் இருக்கும். எக்ஸாக்டா இந்த படத்துல வாட்ச் வந்து ஒரு மேஜரான ஒரு ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்சை வச்சு தான் இது பேஸ் பண்ணி போகுது. ஸோ அங்கங்க இந்த வாட்சை தான் அடிக்கடி காமிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாட்சில் ஏதாவது சம்பவம் இருக்கான்னு சொல்லிட்டு. இருக்கும் லோகேஷ் அவர்கள் சின்னதாக இருந்தால் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங்கிறத கண்டிப்பாக வைப்பாரு. அண்ட் இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாட்சும் வந்து தங்கத்தில் தான் இருக்கு. ஸோ தங்கத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை டைரெக்டாக கடத்த முடியாது அப்படின்றனால இந்த தங்கத்தெல்லாம் தங்க வாட்சா செஞ்சு வந்து நாடு விட்டு நாடு கடத்துறாங்க போல இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. லோகேஷ் அவர்கள் எப்படி ரைட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் 14 வேற லெவல் அரங்கம் கண்டிப்பாக சதறதான் போகுது. அண்ட் அடுத்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர்களுக்கும் நம்ம ரஜினி அவர்களுக்கும் ஃப்ரேம் லுக் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல் தெரி குப்சம்சமா இருக்கு. ஸோ சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சத்யராஜ் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம தலைவரோட சேர்ந்து நடிக்கிறாரு. ஸோ அதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கூலி 100 days to go அப்படின்ற மாதிரி ஒரு பேக் ஷாட்லேயே வச்சு ஒரு சீன் முடிச்சிருப்பாங்களே. ஸோ அதே ஷேட் அதே ஒரு லுக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காப்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நம்ம சத்யராஜ் அவர்கள் போலீஸா இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம
நம்ம ரஜினி அவர்களை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கோ இதுக்கோ வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு போலீஸ் ரோல் தான் பூஜை படத்தில் பண்ணியிருப்பாரு. ஸோ சூப்பராக ஆக்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லோகேஷ் அவர்கள் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்றது தெரியல. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்களுடைய பேக் ஷாட் அங்கங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் அங்கங்க நம்ம லோகேஷ் அண்ட் ரஜினி அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ பேக் ஷாட்லாம் வெறித்தனமாக எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஏஐ யூஸ் பண்ணிலாம் ஒன்று 2 எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரஜினி அவர்கள் உட்காந்துருக்காரு, சுற்றி அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்காக எடிட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது அந்த மாதிரி ரொம்ப யங் லுக்கில் போய் பண்ண வேண்டிய சீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி எடுத்துட்டு இருக்காங்களாட்டுக்கு. ஸோ வேற லெவல் தான். அண்ட் இந்த கூலி 100 days to go அண்ட் இவங்க ரிலீஸ் பண்ண எல்லா வீடியோ சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு டவுட் வந்து நான் வருது. ஸோ நம்ம நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷைபன் ஷாக்கீர், ரஜினி, சத்யராஜ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியோட ஆளுங்களா இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண எல்லா வீடியோலையும் இவங்கள தான் வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. அதுவும் நம்ம ரஜினி கூட இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உபேந்திரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பின்னாடிலாம் வந்து பூ அந்த ஒரு டெக்கரேஷன் இருக்கும். ஸோ அதே டெக்கரேஷனில் தான் நம்ம ரஜினி அவர்கள் சிக்குடு வைப் அப்படின்ற ஒரு சாங்னா டான்ஸ் ஆடுவார். ஸோ அதே ஃப்ரேமில் வந்து காமிக்கிறாங்க. அப்போ ரஜினியோட ஆளா உபேந்திரா அப்படின்றது தெரியல. ஸோ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த சாங்கில் கூட வந்து உபேந்திராவில் டான்ஸ் ஆடி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் அந்த சாங்குமே வந்து சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. இல்லைனா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா நேரத்துக்கு. ஸோ அதனால இன்னும் ரிலீஸ் பண்ணனால அப்படி ஒரு டவுட் வருது. அண்ட் அந்த ஒரு ஷாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவருடைய அந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நம்ம ரஜினியோட ஆளு தான் உபேந்திராவா இருப்பாரோ அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னொன்று நம்ம சத்யராஜ் அவர்கள் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரேம் 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருக்காங்க. ஸோ இவரும் நம்ம ரஜினியோட ஆளா இருப்பாரோ அப்படின்னு மாதிரி தோணுது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர்ல தான் காமிக்கிறாங்க, தனியாக தான் காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ரஜினி அவரும் நேருக்கு நேர் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட வரல. பட் ஆனால் நாகார்ஜுனா நிற்கிற இடத்துல நம்ம ரஜினி அவர்கள் நிற்கிற மாதிரி ஒரு சில போட்டோஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஆனால் 2 பேரும் ஒன்னா இல்லை, பட் ஆனால் தனித்தனியாக நிற்கிறாங்க. ஸோ அது வந்து சஸ்பென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதே ஹார்பர்ல தான் நாகார்ஜுனா அவர்களும் இருக்காங்க. ஸோ நம்ம ரஜினி அவர்களும் இருக்காரு. அண்ட் ஷைபன் ஷாக்கீர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை தூக்கிட்டு வந்து கூலி 100 days to go அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோல வந்து போவாரு. ஸோ அதே இடத்துல தான் நம்ம ரஜினி அவர்களும் வந்து இருப்பாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் ஒரே டீமா இருப்பாங்களோ. ஸோ விக்ரம் படத்தில் அப்படி பிளாக் ஸ்குவாட்னு சொல்லிட்டு இறந்ததுக்கு அப்புறமா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. பட் ஆனால் எக்ஸாக்டா நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரு ஷாட்ல தான் காமிச்சாங்க. ஸோ தெளிவா எதுவுமே காமிக்கலனாலும் நம்ம ஒரு சில ஐடென்டிட்டிஸ் வச்சு பாதி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் இவங்களை வில்லனா இருப்பாங்கன்னு நினைச்சோம். பட் ஆனால் இப்படி நம்ம ரஜினியோட ஆளுங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு டவுட் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்ன்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு டப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஜூன் மந்தோட முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த எதுக்கு இந்த ஒரு கூலி பவர் ஹவர்ஸ் அப்படின்ற அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பாக நான் சிக்குடு வைப் சாங் வரப்போகுது. ஸோ அதை மீம் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. ஏன் அப்படின்னா அந்த சாங்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ படத்தோட ரிலீஸுக்கு இன்னும் ஒரு 3 மந்த் தான் இருக்கு. ஜூனோட சேர்த்தா 2 மந்த் தான் இருக்கு. ஸோ 2 மந்த்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் ஆரம்பிச்சாதான் படத்துக்கு ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு இதுக்கப்புறமா ஜூன் மந்த்ல இருந்து படத்துடைய மொத்த ப்ரொமோஷனையும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிக்குடு வைப் சாங் தான். ஸோ அதுக்கு தான் செம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி அனிருத் அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு, எப்படி தெரிக்க விட்டுருக்காருன்னு. கண்டிப்பா தாறுமாறு சம்பவம் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. கூலில இருந்து சிக்குடு வைப் சாங் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும். அண்ட் நம்ம சுதிகாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிற இடத்த வந்து கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து இந்த இது ஜெயில அந்த திறந்து விடுவாங்க தெரியுமா. ஸோ விக்ரம் படத்துல வரும் அந்த சிக்கு திக்கிச்சு சாங் போட்டுட்டு நம்ம கமல் அவர்கள் ஜெயில போயிட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவாரு. அந்த விஜய் அப்படின்றவர் அழைக்க போறப்ப இந்த மாதிரி மிஷின்லாம் அங்க இருக்கும். ஸோ அந்த ஜெயில திறந்து விடுறது மூடுறது இதெல்லாம் இந்த ஒரு ஆக்டிவேஷன்லாம் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இவங்க என்ன ரோல் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு இடத்துல இவங்க நிக்கிறாங்க அப்படின்னா இவங்க அப்பா ரஜினியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவர் ஏதோ ஒன்று பண்ண போயிருக்காரு. ஸோ அந்த கண்டெய்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குற மிஷின் மாதிரி தான் இருக்குது. இது இங்க ஆக்டிவேஷன் பண்ணா அங்க போய் அதுனா ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்க இவ்வளவு நிப்பாட்டிட்டு அங்க போயிட்டு அதை வேலை பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கு. ஸோ அப்படிதான் தெரியுது. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்புறம் சுத்தி இந்த ஹார்பர் தான் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ரஜினி அவர்கள் நடந்து போறதும் அங்க நம்ம லோகேஷோட பேசிட்டு நிக்கிறதும் இந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சிக்குடு வைப் சாங் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மாடியில தான் வந்து நம்ம ரஜினி அவர்கள் நின்றுட்டு இருக்காரு. அந்த இடம் வேற உடஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு தாறுமாறு சம்பவம் நடக்க போகுது அந்த சாங், அந்த சிக்குடு வைப் சாங் முடிஞ்சதும். ஸோ அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மோக்கோபட் கேமரா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து மோக்கோபட் கேமரான்னு தான் நினைக்கிறேன். ஸோ மோக்கோபட் கேமரானா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ லியோ விக்ரம் படத்துல எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அதை வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஷாட்ல எல்லா சீனையும் சூப்பரான கவர் பண்ணிடும். ஸோ அதுக்கான எஃபெக்ட்ன்றது ரொம்பவே போடணும். ஸோ அது மாதிரி இந்த ஒரு படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மோக்கோபட் மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா மோக்கோபட் வச்சு ஒரு தரமான சம்பவத்தை லோக்கி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ தலைவர் அதுக்கு எப்படி ஆக்ஷன் பண்ணிருக்காருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தியேட்டர்ல சரியான சம்பவமா இருக்க போகுது இந்த படம். அண்ட் மறுபடியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி படத்துல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ அந்த ஒரு கையை பின்னாடி கட்டிட்டு நிக்கிறது. ஸோ சூர்யா அவர்கள் தளபதி படத்துல நிக்கிற மாதிரி அப்படியே தேவா அவர்கள் இந்த பக்கம் நிக்கிறாரு. ஸோ மாசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸா வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு ஒன்னொன்னும். செகண்ட் நண்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துல
படத்திலிருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய கட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வேற லெவலில் இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நான் என்னோட ஒப்பீனியன் இந்த வீடியோ சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு இவ்வளோ தான் தோணுச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.